ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். தொடர்ந்து இந்த 12 மணி நேர ஜெபத்திலும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் விசேஷமாக ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் கூட நாம் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லி ஜெபிக்கவிருக்கிறோம். ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், ஏன் திருச்சபைக்காக ஜெபிக்கணும், ஏன் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு ஜெபித்தார். எப்பெல்லாம் ஜோம் பண்ணாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் அவர் ஊழியத்திற்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊழியங்களுக்காக மாத்திரமல்ல, அநேக திருச்சபைகளுக்காக ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். திருச்சபைகளுக்குள்ளே ஆண்டவர் ஊழியம் செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு போகிறதற்கு முன்பாகவும் இயேசு ஜெபம் பண்ணி அந்த ஊழியங்களுக்கு சென்றிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்டைல்ஸ் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் நாம் சுவிசேஷத்தை சொல்வது எவ்வளவு அதிகமான பாரம் இயேசுவுக்கு உண்டோ, அதை விட அதிகமான பாரம் ஏசப்பாவுக்கு யார் மேலே இருந்தது அப்படின்னா, திருச்சபைக்கு உள்ளே இருக்கிற ஆட்களை குறித்து இருந்தது. அதனால தான் லூக்கா எழுதின அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் இந்த 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் இல்லையா, தொலைந்து போகனதான மகன் ஒரு புறம் இருந்தாலும் கூடவே இருந்த ஒரு மகன் இருக்கிறாங்க. ஒருவேளை தொலைந்து போன மகன் வந்தாச்சு, ஆனால் கூடவே இருக்கிற மகன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசு அழகான அந்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊழியங்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் நம்ம எப்பொழுதுமே ஜெபம் பண்ணோம். அது யாரிடத்துலேருந்து நம்ம அந்த பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, வி ஃபாலோ இட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை சொல்லி மையப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானமும் ஆண்டவரே நல்ல தெளிவான வழிநடத்துதலும் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது, நம்ம நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவிக்குரிய ரீதியில் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும், பலன் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மூணாவதாக, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு அனாயிட்டிங் வேணும், ஒரு அபிஷேகம் எங்களுக்கு தேவை. அதே போல் உங்களுடைய எம்பவர்மெண்ட், ஆண்டவரே நீங்கள் எங்களை உருவாக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உருவாக்குகிற திருச்சபைகள், கர்த்தர் உருவாக்குகிற ஊழியங்கள், கர்த்தர் உருவாக்குகிற ஊழியர்கள் என்று சொல்லி நாம் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஊழியங்களிலே ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். இந்த திருச்சபையிலே ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், எப்பப்பெல்லாம் திருச்சபைகள் பலன் மிக்கதாக மாறுகிறதோ அப்பெல்லாம் அந்த திருச்சபைகள் எந்த பட்டணத்தில் இருக்கிறதோ அந்த பட்டணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் நம்ம இந்த காரியத்தை சொல்லி ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு நீர் அபிஷேகம் கொடுக்கணும், எங்களுடைய ஊழியங்களில் எங்களுடைய திருச்சபைகளில் கர்த்தர் நீர் எம்பவர்மெண்ட்டை கொடுக்கணும், கர்த்தர் நீர் எங்களை உருவாக்குகிற ஒரு பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல் நம்ம ஊழியர்களுக்கு நடுவே, ஊழியங்களுக்கு நடுவே, திருச்சபைகளுக்கு நடுவே ஒற்றுமைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நான்காவது, அடுத்ததாக நமக்கு நல்ல ஒரு தைரியம், இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட, ஒருவேளை தடை இல்லாத பகுதிகளிலும் கூட போய் ஊழியம் செய்வதற்கு நமக்கு சில காரணங்களும் சாக்கு போக்குகளும் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் இந்த வேலையில் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்களுக்கு கரேஜை தாங்க, எங்களுக்கு தைரியத்தை தாங்க, அதே போல் எங்களுக்கு போல்ட்னஸை தாங்க, நாங்கள் தைரியமாய் போய் சில காரியங்களை துணிவாய் செய்வதற்கு எங்களுக்கு கர்த்தர் நீர் காரியங்களை தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வரோம். அடுத்ததாக, ஆண்டவருடைய ப்ரொவிஷன்ஸ். எப்பெல்லாம் நம்ம ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, பாருங்கள், எலியாவுக்கு கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். ஏன் காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கணும்? நான் திருச்சபையில் இந்த கேள்வியை நான் கேட்டேன். இதை குறித்து ஒரு சின்ன பிரசங்கமும் பண்ணோம். ஸோ அப்போ தியானிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் பைபிளில் இருந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, காகங்கள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு கூட அது உணவு கொடுப்பதில் அது கவனமாக இருக்காதான். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காக்கை தன் குஞ்சுகளுக்கு உணவை கொடுக்க
அது வந்து ரெகுலர் பேட்டர்னாக அது செய்யாது. அது எப்பயாவது கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் அது எப்படியாகிலும் இந்த காக்கையினுடைய குஞ்சுகள் அது வளர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டதான காகங்களை ஆண்டவர் எலியாவுக்கு போஷிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம ஊழியங்களில் நிறைய பேர் அப்படி நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் கொடுக்கணும் அப்படின்ற மனம் இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு பீரியாடிக்கல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா போடுறவங்க, 20 ரூபா போடுறவங்க அப்படின்னு சொல்லிலாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிற ஆட்கள் நிறைய சம்பளம் வாங்குறவங்க கூட சம்டைம்ஸ் கொடுக்கும்போது அவர்கள் மிகவும் குறைந்த காரியங்களை தான் ஆண்டவர் கொடுப்பாங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காட் இஸ் நாட் வெரி மச் happy about how much you give. God is very happy about how much you keep. ஸோ இது வந்து ஒரு 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 காரியம். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்கல, மீதம் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஸோ அதனால் நம்ம கொடுப்பதிலே நாம் கவனமுள்ளவர்களாகவும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதை தாண்டி ஆண்டவருடைய ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. இப்போ திருச்சபையிலேருந்து பிலீவர்ஸ் நம்ம திருச்சபைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் நிறைய நன்மைகள் நமக்கு இந்த உலகத்திலேருந்து கிடைக்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருச்சபை கட்டணுன்னா அதுக்கு பில்டிங் அப்ரூவல் இருக்குது. ஸோ அதுக்கு குறிய காரியங்கள்லாம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும். இப்போ இன்றைக்கி திருச்சபைகள் இந்த வேலூரில் இருக்கிற திருச்சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு கல்லறை வேண்டும் என்று சொல்லினா நிறைய நம்ம ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான முயற்சிகளை நம்ம ஏறெடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஜோம் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ப்ரொவிஷன், ஆண்டவருடைய கொடுப்பது இந்த திருச்சபைகளை தாண்டி ஊழியர்களுக்கு திருச்சபைகளுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் தடை பண்ணுகிற சில காரியங்கள் எல்லாம் மாறணும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய ரிவைவல் நம்முடைய இந்த பட்டணத்தில் உண்டாகணும். ஒரு பெரிய வளர்ச்சி இந்த பட்டணத்தில் உண்டாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய உண்மைத்துவம், அதே போல் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற ஊழியர்கள், திருச்சபைகள், நம்பிக்கை, விசுவாசம் கொண்ட திருச்சபைகள், இதெல்லாம் வந்து உருவாக்கப்படணும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு கூட இணைந்திருங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொன்றா நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கவனமாய் உங்களால் முடிஞ்சால் ஒரு குறிப்பு ஏட்டில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் வேற எங்கேயாவது போய் ஜெபம் நடத்தவும் சரி, இல்லை என்று சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் சரி, இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களுக்கு கர்த்தர் நீர் ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, எப்படி நாங்கள் ஊழியம் செய்யணும், எதற்காக நாங்கள் இந்த ஊழியங்களை செய்யணும் என்கிற ஒரு கிளாரிட்டியை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்க. நல்ல ஞானத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. அதே போல் தெளிவான வழிநடத்துதலை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுடைய ஒரு அழகான பாடல் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுடைய துணையாளராக இருக்கிறீர், நீரே எங்களுடைய பலனாக இருக்கிறீர். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆலோசனை தருவீராக, கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, யாக்கோபு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு சம்பூர்ண ஞானத்தை கொடுக்க வேண்டியது தேவன் மாத்திரமே, அவரிடத்தில் இருந்துதான் அந்த சம்பூர்ணமான ஞானம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இன்னைக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான சம்பூர்ணமான ஞானத்தை கர்த்தர் நீர் எங்கள் திருச்சபைகளுக்கு, எங்கள் ஊழியங்களுக்கு, எங்கள் ஊழியர்களுக்கு கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவினிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டு தருகப்படுகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை கர்த்தர் நீர் தருவீராக, அப்படிப்பட்ட உயர்ந்த நடத்துதலை கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே, அவர்கள் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நீர் விடுதலையை கொடுத்து அவர்களை நடத்தினீர், தூதர்களை அனுப்பி அவர்களை நடத்தினீர், கர்த்தர் நீர் சங்கிலிகளை உடைத்து அவர்களை நடத்தினீர்.
அநேக மனிதர்கள் மூலமாக நிறைய நன்மைகளை செய்து திறந்த வாசல்களை கொடுத்தவர்களை நடத்தினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் பட்டணங்களிலே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறதான ஆண்டவரே நிறைய ஊழியங்களையும் ஊழியர்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஞானம் உள்ள ஆண்டவரே அப்பா திருச்சபைகளையும் கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா யாரும் தன்னுடைய சொந்த இஷ்டமாய் சுய இஷ்டமாய் காரியங்களை செய்யாதபடிக்கு முழு நிச்சயமான கர்த்தருடைய வழிநடத்துதல் எங்களுடைய ஜெபங்களிலே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சொல்லியிருக்கிறீங்க, நான் ஞானத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபு 1:5 கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் இப்ப சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனை ஊழியர்கள் ஆண்டவரே இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எத்தனை திருச்சபைகள் இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எத்தனை ஆண்டவரே அப்பா ஊழியங்கள் இதற்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அத்தனை ஊழியங்களிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஞானத்தையும் வழி நடத்துதலையும் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய பலன் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பிசாசின் தந்திரங்கள் அவனுடைய தாக்குதல்கள் இதெல்லாம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய திருச்சபைகளிலே எங்களுடைய ஊழியங்களிலே எங்களுடைய ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவரே இல்லாதபடிக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பையும் நல்ல பராமரிப்பையும் பலனையும் கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய ஊழியங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள், நிறைய ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற மன வருத்தங்கள், மன சோர்வுகள் ஆண்டவரே மனிதர்களினாலே சொல்லப்பட்ட மனிதர்களினாலே கொண்டு வரப்பட்ட சோர்வுகள் இதெல்லாம் நீங்கி போகும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஊழியம் செய்து செய்து ஆண்டவரே அப்பா நிறைய நேரத்தில் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிற சில ஊழியர்கள், வெறுமையாக்கப்பட்ட ஊழியங்கள், வெறுமையாக்கப்பட்ட திருச்சபைகள் கர்த்தருக்கு என்று சொல்லி நிறைய காரியங்களை நாங்கள் செய்து ரொம்ப சோர்ந்து போனோம், நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் ஒரு விசையாய் உம்முடைய ஆவிக்குரிய அப்பா உம்முடைய பலனை கொண்டவர்களை நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பை கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு அந்த ஊழியங்களுக்கு கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எபேசியர் 6:11 கர்த்தர் சொல்லியிருப்பதை போலவே அப்பா எந்த ஆயுதங்களும் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு என்று கர்த்தர் நீர் நிர்ணயித்து வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த காரியங்களிலே நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. பிசாசின் சர்வ சேனைகளையும் கர்த்தர் நீர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்குவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் எங்களுக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு இருளின் காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் திட்டமிடுகிற காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் அவன் கூட்டுகிற நபர்கள், கூட பண்ணுகிற சில காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தெளிவான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால தான் நிறைய நேரத்தில் ஆண்டவரே தாவீது இப்படியாய் ஜெபம் பண்றாரு. தாவீது நீர் எங்களுடைய அரண், எங்களுடைய நம்பிக்கை, என் கேடகம், என் துருகம் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறதனுடைய காரணம் ஆண்டவரே அப்பா நீர் அவருக்கு சகலவற்றிலும் பாதுகாப்புள்ளவராய் கர்த்தர் நீர் காணப்பட்டீரே. எங்களுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் எங்கள் திருச்சபைகளுக்கும் எங்கள் ஊழியர்களுக்கும் கர்த்தர் நீர் அப்பேற்பட்டதான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான அப்படிப்பட்ட பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம், நல்ல ஒரு அனாயிட்டிங் ஆண்டவரே, நல்ல ஒரு அபிஷேகம் எங்க திருச்சபைகளுக்குள்ளே ஆண்டவரை ஊற்றப்பட, ஆண்டவரை ஊழியர்களுக்குள்ளே ஊற்றப்பட, அதே போல் ஊழியங்களுக்குள்ளே ஊற்றப்பட நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனாயிட்டிங்கை கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம், இதுவரையிலும் ஆண்டவரே நாங்கள் போன வருடங்கள், கடந்த வருடங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட புதிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை வைத்து ஓடக்கூடிய நாட்கள் இனி வேண்டாம் ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே give us a fresh anointing Lord. ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினாலே, அபிஷேகிக்கப்பட்ட தைலத்தினாலே எங்களை நிரம்ப செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களாக ஆண்டவரே அப்பா நாங்கள் மாறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சொந்த சிஷ்டமாய் சுய விருப்பங்களோடு ஆண்டவரை செயல்படுகிற ஊழியர்களாக திருச்சபைகளாக இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர்
ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பேற்பட்டதான ஆண்டவரே பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கிற ஊழியர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடிய சில விதங்களுக்காக நம்ம விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல உபதேசங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த கள்ள உபதேசங்களும் கள்ள புரட்டுகளும் கள்ள ஆண்டவரே உபதேச சொற்களும் சுவிசேஷங்களும் பரவாதபடிக்கு எங்கள் பட்டணங்களிலே ஆண்டவரே நிலை பெறாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை தெளிவான உபதேசங்களை எங்கள் பட்டணங்களிலே ஆண்டவரை ஒழிக்கும்படியாக செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான தவறான உபதேசங்களை பேசுகிற ஊழியர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரை தொடுவீராக. அப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே நிறுத்தப்பட்டு போகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பரவாதபடிக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கூட்டங்கள் திசை திருப்பப்படாதபடிக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பவுல் சொல்லுகிறதை போல ஆண்டவரே அப்பா திருச்சபைகள் பாழாக்காமல் போகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல நல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல் நல்ல ஆண்டவரே கற்பிக்கப்படுதலை கர்த்தர் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே கர்த்தர் கொடுப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா திருச்சபைகள் நல்ல பயிற்சி முறைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நல்ல ஒரு வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற அந்த வேதத்தை பகிர்ந்து போதிக்கிற அநேக ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் திருச்சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல திருச்சபைகளுக்குள்ளே ஆராய்ந்து வேதத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு சர்வீஸ் மனப்பான்மையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஒரு சர்வன்ட்ஹுட் கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வேலைக்காரனுக்கு உகந்ததான ஆண்டவரே ஒரு இருதயத்தை கர்த்தர் திருச்சபைகளை உள்ள ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் கர்த்தர் தருவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நீர் சொல்லிருக்கிறபடியே ஒருவன் ஊழியம் செய்ய ஒருவன் ஆசை கொள்வான் என்று சொன்னால் தலைமைத்துவத்திலே வருவதற்கு ஒருவனுக்கு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் அவன் எல்லாருக்கும் கடைசி உள்ளவனாக பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னை எங்களுக்காக கர்த்தர் நீங்க வைத்திருக்கிறீங்க. நாங்கள் சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுகிற ஊழியர்கள் திருச்சபைகள் எங்கள் பட்டணங்களிலே எழும்பும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டு ப்ரீச் டு preach and to serve the community, O Lord. ஆண்டவரே எங்களை கர்த்தர் அதற்கென்று ஒரு குடும்பமாய் ஒரு கூட்டு ஆட்டுக்களாய் கர்த்தர் எங்களை ஏற்படுத்துவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறதை போல பரிசுத்த ஆவி எங்கள் மேலே ஊட்டப்பட்டுகிறதான ஆண்டவரே ஒரு நல்ல திருச்சபையாய் கர்த்தர் எங்கள் திருச்சபையை மாற்றுவீராக என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல நாங்கள் பேசுகிற சொல்லுகிற உபதேசங்கள் நாங்கள் சொல்லுகிறதான ஆண்டவரே அப்பா நன்மைகள் இதெல்லாம் ஆண்டவரே அப்பா யூதேயா சமாரியா ஆண்டவரே எருசலேம் துவக்கி நாடெங்கும் இது பரவி செல்லும்படியான கிருபைகளை தருவீராக. கர்த்தர் சொல்லியிருக்கிறதை போலவே டு தி எண்ட்ஸ் ஆஃப் திஸ் எர்த் என்று சொல்லி கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. டு தி எண்ட் ஆஃப் தி எர்த் என்று சொல்லி கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்பா நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் கடையாந்திரங்களிலே உம்முடைய சுவிசேஷம் பரவும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே ஒரு ஒற்றுமையை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஒரு மனதை கர்த்தர் நீர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லி ஜோமனோமா திருச்சபைகளுக்குள்ள கர்த்தர் நல்ல ஒற்றுமையை கர்த்தர் தரங்கணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஊழியர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையை கர்த்தர் தரணும். எஸ் ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க ஆவியும் ஒற்று போகாததினாலே நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்வதில்லை என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மனுஷ ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த ஆவி நிறைய பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நிறைய பீப்புள் ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த நேரத்தில் சொல்லி ஜோம் பண்ண போகிறோம். வித் ஹோலி ஸ்பிரிட் வித் கிரைஸ்ட் இன் அஸ் யாரோடும் சேர்ந்து நாம் ஊழியம் செய்ய நம்மளாலே முடியும் என்பது தான் சத்தியம் இல்லையா? நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத சில நபர்கள், மன்னிக்க முடியாத சில ஊழியர்கள் ஒருவேளை நம்மளை சுற்றி இருப்பாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லி கேட்கணும். ஆண்டவரை எல்லாரோடும் இணைந்து ஊழியம் செய்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. கர்த்தர் ஒருவேளை நம்ம நிறைய பேரை வெறுத்து ஒதுக்கி வைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அவர் யாரையும் வெறுக்கி ஒதுப்பது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிற அந்த
ஊழியங்கள் அது பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நல்லா சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனதை கர்த்தர் நீர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனது இருந்ததுன்னா அது நிச்சயமாக திருச்சபைகளுக்குள்ளே ஒரு மனது உண்டாகும். நம்ம ஊழியங்களுக்குள்ளே ஒரு மனது உண்டாகும். நம்ம சொல்லி ஜெபம் பண்ணது ரொம்ப வல்லமையுள்ள ஒரு காரியம், ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இன்றைய தேதியில் நம்ம தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் சகோதரர்களே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை உண்டாவதாக, ஒரே நியாய தீர்ப்பு உண்டாவதாக என்று சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறார். நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கட்டும். ஆனால் இருக்கும் நாட்களிலே நாம் எல்லாரும் சேர்ந்து உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லா வெறுத்து ஒதுக்கப்படுகிற காரியங்கள், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புகிற காரியங்கள், பொறாமைகள், கொலைகள், வேதனைகள், வருத்தங்கள், வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மன்னிப்பாராக. சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நல்ல ஒரு ஒற்றுமையை கர்த்தர் நீர் தருவீராக. ஊழியங்களிலே நல்ல ஒரு மனதை கர்த்தர் நீர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் ஒற்றுமையை, ஒருமையை கர்த்தர் நீர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓரிடத்தில் வந்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். God give us the oneness Lord. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மனதை கொடுப்பீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே, எங்கள் ஊழியர்களுக்குள்ளே, எங்கள் ஊழியங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் ஒரு மனதை கட்டளையிடுவீராக என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, நல்ல தைரியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த நாட்கள் எல்லாம் தைரியமாய் ஊழியம் செய்த அநேக ஊழியர்களை இப்போ நம்ம கோட் பண்ணி பேசிட்டு இருப்போம். அவர் அந்த நாட்களில் நல்ல ஊழியம் செய்தார், அவர் அந்த நாட்களில் இருந்தபோது இந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று ஊழியம் செய்தோம் என்று சொல்லி பழைய காரியங்களை புரட்டி பேசுகிறவர்களாக இல்லாதபடிக்கு இன்றைக்கு இந்த நாட்களிலே நாம் என்ன ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி அந்த ஊழியங்களை செய்ய போகிறோம் என்று பேசுகிற தைரியம் உள்ள ஒரு கிதியோனை போன்ற ஆட்களை கர்த்தர் திருச்சபையிலே எழுப்பும்படியாக நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். யோசுவா, காலேபை போன்ற ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். ஜெபம் பண்ணா ஒரு தெபோராவை கர்த்தர் எழுப்புவார், எஸ்தர்களை கர்த்தர் எழுப்புவார். நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, தைரியம் உள்ள நபர்கள் எங்க திருச்சபைகளுக்குள்ளே உண்டாகணும். ஆண்டவரே, வைராக்கியம் உள்ளவர்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற குடும்பங்கள் கர்த்தர் நீர் எழுப்புவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்களை கர்த்தர் நீர் எழுப்புவீராக, சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே எழும்புகிற ஆட்களை கர்த்தர் நீர் எழுப்புவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் எதிர்த்து நிற்கிற பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. அப்பா, வேதத்திலே ஆண்டவரே, நாங்கள் யோவானையும் பேதுருவையும் குறித்து வாசிக்கும் பொழுது அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அவர்கள் எந்த சமூக அந்தஸ்தும் இல்லாதவர்கள், சமூகத்தோடு இணைக்கக்கூடாதபடிக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் வேதப்பாரர்களும் அநேக ஆயக்காரர்களும் நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்த போதிலும் கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட மீனவர்களை எடுத்து கர்த்தர் நீர் ஆண்டவரே திரளான ஜனங்களை கர்த்தர் நீர் சேர்த்தீர் என்று சொன்னா இன்னைக்கு நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, you have given us more Lord, you have given us more ability, you have given us more talents Lord, you have given us more time Lord, you have given us more space Lord. நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான தைரியத்தையும் எங்களுக்கு தேவையான பலனையும் கர்த்தர் நீர் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல நாம் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் அதே போல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை போல அவர்கள் எத்துணை எதிர்ப்புகள் வந்த போதிலும், எவ்வளவு நபர்கள் அவர்களுக்கு எதிரே
காரியங்களை சொன்ன போதிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் பேச சொன்ன வார்த்தைகளை ஜனங்களிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே பேசினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததா காட்ஸ் ப்ரொவிஷன். நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு வழி கர்த்தர் திறப்பாராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக நாட்களில் அநேக நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யோசிக்கும் பொழுது, கர்த்தர் நீர் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தீர், கீழ்காற்றை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு கர்த்தர் நீர் காடைகளை கொடுத்தீர். ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் விதைக்கவும் இல்லை, அவர்கள் அறுக்கவும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வனாந்திரத்திலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்தீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாத ரட்சைகளின் வார்கள் அவர்களுக்கு கிழிந்து போகவில்லை, அவருடைய துணிகள் சேதமாகவில்லை என்று சொல்லி எல்லாம் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போலவே when God gives, he gives completeness என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர் பரிபூர்ணமானதை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அதே போல ஆபிரகாம் ஆண்டவரே தன்னுடைய மகனை இழக்க நினைத்த பொழுது கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த நேரத்திலே கர்த்தர் நீர் அந்த மகனுக்கு பதிலாக கர்த்தர் நீர் ஒரு கெடாவை கொடுத்தீர். which mean God will provide. ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்கு கர்த்தர் நீர் என்னென்ன காரியங்கள் தேவையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலே ஈசாக்கை போல நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் you will provide what you have promised to us Lord. ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எவ்வளவு கடினமான நெருக்கமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாங்கள் இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றி முடிப்பீர். சரீர விதத்தில் எங்களுக்கு தேவையான ஆண்டவரே காரியங்கள், ஆண்டவரே அதே போல பண காரியங்கள், அதே போல் எங்களுக்கு என்னென்ன எமோஷ்னல் நீட்ஸ் எல்லாம் இருக்கோ, சைக்கலாஜிக்கலாக நாங்கள் எவ்வளோ அஃபெக்ட் ஆக்கப்பட்டிருக்கிறோமோ, எவ்வளவு தொந்தரவுகளுக்குள்ளே ஆண்டவரே ஒருவேளை டொமெஸ்டிக் அப்யூசஸாக இருக்கலாம், டொமெஸ்டிக் வயலன்சஸாக இருக்கலாம், ஆண்டவரே இல்லை என்று சொன்னால் செக்ஷுவல் அப்யூசஸாக இருக்கலாம், எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட எந்த எமோஷ்னலான காரியங்களும் ஆண்டவரே தாக்கத்தை உண்டு பண்ணாதபடிக்கு கர்த்தர் நீர் அப்படிப்பட்டதை கொண்டு வருகிற சத்துருவின் கரங்களை, கிரியைகளை எங்கள் குடும்பங்களிலிருந்தும் திருச்சபைகளிலிருந்தும் ஊழிய குடும்பங்களிலிருந்தும் ஊழியங்களிலிருந்தும் கர்த்தர் நீர் முற்றிலுமாய் எடுத்து போடுவீராக சொன்னாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஊழியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் கர்த்தர் நீர் அதை நூறத்தனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஊழியம் செய்கிறவர்களை உதவி செய்கிறவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தேவையென்று இருக்கும் எந்தெந்த ஊழியக்கார குடும்பங்கள் ஆண்டவரே எங்கள் பட்டணங்களில் இருக்கிறதோ அத்தனை குடும்பங்களுக்கும் இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் இப்பொழுது ரிலீஸ் பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நாங்கள் அடிக்கடி எங்கள் திருச்சபையில் நாங்கள் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரே காரியம், ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒரு எழுப்புதலை கொடுப்பீராக. அநேக ஊழியர்கள் உருவாக்கப்பட்ட இடம் இந்த வேலூர். ஆண்டவரே அப்பா இன்னைக்கும் தரிசனம் நிறைய ஆண்டவரே அப்பா பேர் கொண்டவர்களாக இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஊழியங்கள் மிகவும் அதிகம். நிறைய ஊழியக்காரர்களுடைய பாதங்கள் இந்த வேலூரில் பட்டிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அநேகர் வந்து அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலூருக்கு வந்து ஜெபம் நடத்துகிறாங்க, ஜெபத்தில் பங்கேற்கிறாங்க, ஜெப ஊழியர்கள் பங்கு கூடுகைகளில் இருக்கிறாங்க என்று சொல்லியெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஒரு காலத்தில் இந்த கோட்டை மைதானத்தில் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது என்று சொல்லியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே அப்போஸ்தலர் 2:47 சொல்லியிருக்கிறதை போல கர்த்தர் ஜனங்கள் எல்லாரும் நேசித்தார்கள், ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகம் பேர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எழுப்புதல் வரும் பொழுது ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவாங்க, ஜனங்க இயேசுவின் இடத்துல வருவாங்க, ஜனங்க இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவாங்க.
ஜனக்கூட்டங்கள் பெருகும், திருச்சபையினுடைய எண்ணிக்கைகள் பெருகும், நம்முடைய எல்லா கட்டிடங்களுடைய ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த இடத்துல உண்டாகும். இப்படிப்பட்டதான நிலைமையிலே யாரெல்லாம் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷத்தை ப்ராமிஸ் பண்ணுவார். நம்ம நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் பட்டணத்திற்கு கட்டளையிடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யூ வில் டர்ன் our mornings into dancing என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்களுடைய அழுகைகளை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எங்களுடைய வெறுமை எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாக நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் எங்கள் பட்டணங்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தருக்கு விரோதமாய் ஆண்டவரை நடைபெறுகிற எல்லா ஆண்டவரை அருவருப்புகள், ஆண்டவர் வெறுக்குகிறதான பாவங்கள், ஆண்டவர் வெறுக்கிறதான சுவாபங்கள், குணங்கள், இதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே மாறி போகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனங்கள், ஆண்டவரை காம விகாரங்கள், ஓ எஸ் ஹல்லேலூயா, என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே அப்பா, பொறாமைகள், ஆண்டவரே திருட்டு, ஆண்டவரே பழக்கங்கள், ஆண்டவரே அப்பா, என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அப்பா இந்த அடிப்படை ஊழிய காரியங்களிலே இருக்கிறதோ இதெல்லாம் கர்த்தர் நீர் முற்றிலுமாய் மாற்றி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் வருவதற்கு தடையான ஒவ்வொரு காரியங்களையும் அங்கங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாம் மாய்மாலங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எஸ் ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் அனனியா சப்பேரியாவை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் களவாய் திருட்டாய் அவர்கள் சில பணங்களை அவர்களுக்கென்று சொல்லி சேர்த்து வைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. which means they have crafted or else பிசாசு அவர்களை சூழ்ச்சிக்கு உண்டாக்கினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள், அவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய குடும்பங்கள், நிறைய திருச்சபைகள் இன்றைக்கு செத்த நிலைமையில் இருப்பதற்குரிய மிக முக்கியமான காரணம் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு மனது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. நாம் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி மணி. கர்த்தர் எந்த பணத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல கொடுப்பது என்று சொல்லி ஆண்டவர் பேசவில்லை. கொடுப்பது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல பேதுரு அவருடைய மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. மேபி தே ஹாவ் their hearts towards money, ஆனால் அவங்க இருதயம் மாற்றப்படும் என்று சொல்லி மீண்டுமா அவங்க மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதும் கூட their hearts were hardened என்று சொல்லி பார்க்குறோம். இருதயங்கள் கடினப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் பேசுகிற அளவு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சில காரியங்களை துணிகரமாய் செய்கிற அளவுக்கு அவருடைய இருதயங்கள் நெருக்கப்பட்டிருந்தது. நம்ம சொல்லி ஜெபம் பண்ணப்படும். ஆண்டவரே, இந்த பார்வோனின் இருதயங்கள் எல்லாம் எங்கள் திருச்சபைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, ஆண்டவரே ஊழியர்களை விட்டு, ஊழியங்களை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டளையிடுவீராக. லாட் ஆஃப் சர்ச்சஸ், ஆண்டவரே அநேக திருச்சபைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு குடும்பம், 2 குடும்பம் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் வந்து கொண்டிருக்கிற திருச்சபைகளில் கர்த்தர் நீர் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் நீர் உண்டாக்கி தருவீராக. ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு growth கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுல இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும். யார் யாரெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறாங்களோ விடுதலையாக்கப்படட்டும். யார் யாரெல்லாம் உங்களிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ விடுதலையாக்கப்படட்டும். ஜபங்களை கர்த்தர் நீர் கேட்பீராக, அங்கீகரிப்பீராக, பதில் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் செய்ததை செய்து முடிப்பீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, இப்படிப்பட்டதான ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ஆண்டவரே வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கடைசியாக நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உண்மைத்துவத்தை, இன்டெகிரிட்டியை கர்த்தர் நீர் தருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, எல்லா ஊழியர்களுக்குள்ளும் நல்ல ஒரு இன்டெகிரிட்டியை கர்த்தர் நீர் கட்டளையிடுங்க. அவங்களுடைய வேலைகள் எல்லாம் பொறுப்போடு செய்க தக்கதான பலனை கர்த்தர் நீர் அவர்களுக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைகளை தொடுகிற ஆசீர்வாதம் மிக்க ஊழியர்களாக மாற்றுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம்.
நிறைய ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய தெரியும், ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேகர் நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் ஜனங்களோடு இணைந்து அவர்கள் ஊழியம் செய்ய அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் தொடுவீராக. இயேசு ஜனங்களுக்கு அவர் பேரபிள்ஸில் பேசினார், உவமைகளாய் பேசினார். காரணம், இட் வில் பி ரிலேட்டபிள் டு தெம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நல்லா சொல்லி ஜோம் பண்ண போகிறோம். உண்மை உள்ளவர்கள் ஊழியங்களை இயேசுவுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் யாருக்காகவும் செய்வாங்க. உண்மையான கரிசனம் ஜனங்கள் மேலே இருக்கும் பொழுது அந்த ஊழியத்தை அவங்க உண்மையாக செய்வாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்லி ஜோம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நிறைய நேரத்தில் ஜனங்களை குறித்ததான ஒரு வெறுப்பு எங்களுக்குள்ளே வச்சுட்டு, ஆண்டவரே நாங்கள் இயேசுவுக்காக செய்கிறோம், இயேசுவுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு ஊழியர்கள் எங்கள் மத்தியில் இல்லாமல் போவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட சிந்தனைகளை அவருடைய மனதிலிருந்து கர்த்தர் நீர் எடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். லெட் that ministers be vanished, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு நடுவே புதிதான ஒரு இருதயத்தை தாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்ப எண்ணங்கள் வேனிஷ் ஆகி மறைந்து போய் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு புதிய எண்ணம் ஸ்தாபிக்கப்படட்டும். உண்மையான கரிசனை உள்ள ஆண்டவரே அப்பா இருதயம் அவர்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீத்து 2 அதிகாரம் 7, 8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பேட்டர்னை கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. காரணம், நாங்கள் உண்மையை சொல்லணும், நாங்கள் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே போல் எந்த விதத்திலும் நாங்கள் களப்பற்றவர்களாக இருக்கணும். எங்கள் வேத வசனத்தை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறவர்களாக இருக்கணும். யாரும் எங்களை கண்டெம் பண்ணக்கூடாது, குறை சொல்கிற விதமாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களை எதிராக வருகிறவர்கள் முன்பாக நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. என்னைக்கும் பிசாசு எங்களை ஓவர் கம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த தீத்து 2 அதிகாரம் 7, 8 ஊழியர்களுக்கு திருச்சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதின்படியே கர்த்தர் நீர் ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா உண்மைத்துவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல உண்மை உள்ளவர்களாக மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ளவர்களாகவும் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சிஎம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கற்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அநேக டாக்டர்ஸ் எங்களுக்கு கற்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நிறைய ஆண்டவரே அப்பா செவிலியர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் ஆண்டவரே தேசம் எங்கும் இருந்து, பங்களாதேஷ்லேருந்து ஆண்டவரே இன்னும் பல நார்த் இந்தியாஸ் பகுதியிலேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அத்தனை பேர்களும் சிஎம்சியை நம்பி அந்த இடத்துல வந்தாலும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமம் அத்தனை பேர்களையும் சுகப்படுத்த வல்லமையுள்ள நாமம் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்காகவும், டாக்டர்ஸ்க்காகவும், ஆண்டவரே பேஷண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தருவீராக. அந்த விசுவாசம் உருவாக்கப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு காண்பிப்பீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்கள் பட்டணங்களிலே உண்டாகட்டும் ஆண்டவரே, இங்கே திருச்சபைகளில் உண்டாகட்டும் ஆண்டவரே. சிஎம்சிக்கு எப்படி கூட்டமாக ஆட்கள் வராங்களோ அதே போல் எங்களுடைய திருச்சபைகளுக்கு கூட்டமாய் ஆட்கள் ஆண்டவரே சுகத்திற்கென்று பலத்திற்கென்று வந்து சுகமடைய பலனடைய கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. பல்வேறு தேசங்களிலிருந்து இந்த இடத்திற்கு வர கர்த்தர் நீர் உதவி செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை புகழ்ச்சியாகவும் எங்களுடைய கீர்த்தியாகவும் கர்த்தர் நீர் எங்கள் திருச்சபைகளை ஊழியர்களை கர்த்தர் நீர் வைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இவ்வளவு நேரம் ஆண்டவரே சில 8 காரியங்களை நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் ஞானத்திற்காகவும் கர்த்தருடைய வழி நடத்தலுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஆண்டவரே பலனுக்காகவும் ஆண்டவரே கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதே போல் நம்முடைய அனாயிட்டிங் அண்ட் எம்பவர்மெண்ட்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். திருச்சபைகளுக்குள்ளே ஒரு மனம் ஒற்றுமைக்காக ஜெபித்திருக்கிறோம். நல்ல தைரியம் ஆண்டவரே ஆண்டவரே தைரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய பொழிந்தருதல்
தேவன் கொடுக்கிற காரியங்கள் எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டதை போல அவர் பரலோக மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். த ரிச் blessings from heavenly என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அதை தருவாராக. எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அதே போல உண்மைத்துவம், விசுவாசத்துவம் கர்த்தர் கொடுத்து நம்முடைய திருச்சபைகளை, ஊழியங்களை கர்த்தர் பலமாய் ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நாங்கள் இந்த நேரம் ஜெபிக்க கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த IMTV ஊழியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய தலைமை துவமாக இருக்கிற ஆண்டவரே அப்பா பிரதர் பென் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எதிர்காலங்களை, தரிசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இந்த IMTV உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் நீர் ஆண்டவரை நிறைவேற்றி தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட உடன் ஊழியர்களாக இந்த இடத்துல பணியாற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவரே அண்ணமார்களையும் தம்பிமார்களையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீங்க. அந்த தேவைகள்லாம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற இன்னும் ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டமாய், ஒரு பெரிய தரிசனமாய் இந்த ஊழியங்கள் இன்னும் ஸ்தாபிக்கப்பட, உருவாக்கப்பட நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர்தாமே தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவீராக. இதோ ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டதை போல கர்த்தர் நீர் ஆண்டவரே you have promised them a blessings o Lord. ஆண்டவரே யாரும் ஒருவனை நான் தேடுறேன் என்று சொல்லி கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சுவரை அடைக்க ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே திறப்பில் நிற்க ஒருவனை தேடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அண்ட் யூ ஹேவ் ப்ராமிஸ்ட் தேம் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே கிருபை தாங்க. அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த 12 மணி நேர ஜெபத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்கள் நிமித்தமாக பதிலை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல உங்களை பிரதிபலித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை திருச்சபைகள், ஊழியர்கள் இந்த நாட்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.